உலகம் சுற்றுறது உண்மை, இந்த ஃபேன் சுற்றுறது பாரு, அந்த மாதிரி தான். இரவு பகல் உண்மை, ஆணு பொண்ணு உண்மை, இன்ப துன்பம் உண்மை, சரியா? ரைட் லெஃப்ட் உண்மை, நல்லது கெட்டது உண்மை, பசி தூக்கம் உண்மை, இறப்பு பிறப்பு இறப்பு உண்மை. இதெல்லாம் படித்தா உனக்கே நன்மை. ஃபஸ்ட்டு என்ன படிடா, என்ன என் அம்மா அவங்களோட அம்மா படி, அதுக்கப்புறம் என்ன புடி, சரியா? சிஎம் ஆகிட்ட நீ இந்த ஃபேனை எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்ப, செயல்படுத்த முடியாது. ஐ மீன் மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எனது. சிஎம் நீ தான், உன்னை உருவாக்கணும் நான் தான், நான் இல்லை. எனக்கு மேலே ஒரு அப்புறம் கண்டா ஜெயம் சொல்ல, அந்த மாதிரி என் மேலே, என் தலைக்கு மேலே ஒரு அப்புறக்கான் சிவா. அப்போ சரியா? ஓய்ங்க மரியாதை. எனக்கும் உன் தங்கச்சா ஜோதி லாயரு, அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வை. திருச்சி தொகுதியில் நானே நிற்பேன், நானே ஜெயிப்பேன், நானே சிஎம்மாக ஆகுவேன். நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும், இன்றைக்கி சொல்கிறதான் என்றைக்கும். டேய் ஏடிஎம்கே டிஎம்கே போயிச்சா? நீ எப்படி வந்த? எத்தனை கோடி, எத்தனாயிரம் கோடி கொடுத்து வந்த? என்ன நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்ச? என்ன நல்லது செஞ்சியா? சொகுசா ஒரு வாழ்க்கை வாழ்ந்த. இப்போ சிஎம் பதவியில் சீஃப் மினிஸ்டர் வந்து உக்காந்துட்ட. நீ பெரிய பூலாக. நீ உன்னை தெரியாமல் அறுத்துருவான் நான். ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேள்றா. மூடிட்டு எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. நீ இல்லை சிஎம், அவள் பிஎம்மாக வர்றதுக்கு தகுதியும் தராதரமும் எல்லாம் இருக்குது. வர வைப்பேன் நான். என்னடா நான் மெட்டல்னு நினைக்கிறியா? நான் மெட்டலை. ஐ லவ் யூ மாமா. அவன் தங்கச்சி ஜோதி லாயர்றாவ, அவன் என் பொண்டாட்டி, நான் பார்ப்பேன். நீ தானே இப்போ சிஎம். நான் சென்னையில் தான் இருக்கேன். நான் சென்னையில் தான் இருக்கேன். உன்னால் முடிஞ்சால் ஒரு நாள் ஸ்டேஷனுக்குள்ளார வச்சு போடுறான் என்ன. நீ தானே சிஎம், வச்சு போடுறான். டேய் இப்போ இந்த ரேப் ஆனதில்ல, வேறு மாதிரி நான் சட்டம் போடுவேன். சட்டம் போடுறது வேறு மாதிரி இருக்கும்.